வணக்கம். வெல்கம் டு அமெரிக்கம் டாக்கீஸ். தாய்க்கழுவி படம் பார்த்தாச்சு. படம் எப்படி இருந்ததுன்னு சொல்கிறேன் வாங்க. கமலஹாசன், கிரேசி மோகன் இவங்களோட காம்பினேஷனில் நிறையா ஸ்லாப்ஸ்டிக் காமெடி மூவிஸ் பார்த்துருப்பீங்க. பஞ்சதந்திரம், பம்மல் கே சம்பந்தம், வசூல் ராஜா, இந்த மாதிரியான படங்கள். இந்த படத்துலலாம் டயலாக் பேஸ்டு காமெடிஸ் நிறையா வரும். அதெல்லாம் நல்லா கவனிச்சிங்கன்னா மெட்ராஸ் ஸ்லாங்கில் தான் இருக்கும். ஒருவேளை கிரேசி மோகன் அவர்கள் மதுரை ஸ்லாங்ல இந்த காமெடியெல்லாம் எழுதியிருந்தாருன்னா எப்படி இருந்திருக்குமோ அப்படிதான் இருந்தது தாய்க்கிழவி மூவி. ஏன்னா மதுரை ஸ்லாங்குக்குன்னு ஒரு அடாவடித்தன்மை இருந்தாலுமே மதுரை ஸ்லாங்ல ஒரு சின்ன இன்னசென்ஸ் ஒன்று இருக்கு. அதை இந்த படம் நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. அது நல்லா ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு. படத்தோட ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. இது ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட், அதை சுற்றி நடக்கிற விஷயங்கள், அதுதான் கதைங்கிறது தெரியும். பட் பொதுவாக இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி எடுக்கிற படங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமேல ஏதோ ஒரு பாயிண்ட்ல ட்ராக் ஆகும், இல்லைனா கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த விதத்துல தான் அறிமுக இயக்குனர் சிவகுமார் முருகேசன் கலக்கியிருக்காருன்னு சொல்லணும். ஏன்னா பயங்கர கிரிப்பிங்கா, நல்ல ஸ்ட்ராங் ரைட்டிங்கு, முக்கியமா காமெடியை எங்கேயும் திணிக்காம கதையோட பிளெண்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் காமெடிக்கு அவர் ரொம்பலாம் ஒன்றும் கஷ்டப்படவே இல்லை. சின்ன சின்ன விஷயத்துல இருந்தெல்லாம் காமெடி எடுத்திருக்காங்க. ஒரு கேசட் போட்டு பாட்டு போடுற ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வரும், அது பயங்கர ஃபன்னியா இருக்கும். அப்புறம் ஒரு வண்டி ஸ்டார்ட் பண்றப்போ ஒரு ப்ராப்ளம் ஒன்று வரும், அது அப்பப்போ வரும் படத்துல. அது பயங்கர காமெடியா இருக்கும். முக்கியமா இன்டர்வல் பிளாக்ல அது பயங்கர எலிவேஷனா இருக்கும், சூப்பரா இருக்கும் அது பாக்குறதுக்கு. அதே மாதிரி ஒரு போட்டோ ஃப்ரேம் ஒன்று, அது கிட்டத்தட்ட ஒரு கேரக்டராகவே வரும் படத்துல. அதெல்லாம் சினிமேட்டிக் லிபர்ட்டி தான், பட் படத்தோட பாக்குறப்போ பயங்கர ஃபன்னியா காமெடியா இருந்தது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துலலாம் காமெடிஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. காமெடி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃப்ரெஷ்ஷா புது செட் ஆஃப் காமெடிஸ் பாக்குற மாதிரி இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க. படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாருமே, முக்கியமாக ராதிகா அவர்கள் எக்ஸலண்டாக நடிச்சிருப்பாங்க. நம்மளுக்கு தெரியும் ராதிகா அவர்கள் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. அவங்களோட ஆக்டிங் கேப்பபிலிட்டிஸ்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். பட் ராதிகா அவர்களுக்கு ஈக்குவலா சின்னதா ஒரு சீன்ல ஒரு ஃப்ரேம்ல ஒரே ஒரு டயலாக் சொல்றவர் கூட அவ்வளோ ஸ்ட்ராங்கா நல்லா ஈக்குவலா நடிச்சிருப்பாரு. ஸோ இந்த படத்துல இந்த கேரக்டர் தேவை, இந்த கேரக்டர் தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. என்னென்ன கேரக்டர் எந்தெந்த சீக்வன்ஸுக்கு தேவையோ அவ்வளோ கரெக்டாக எழுதியிருப்பாங்க. அண்ட் ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஸ்கோப்பும் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு கேரக்டருக்குமே தனித்தனி போர்ஷன்ஸ் வரும் அவங்க பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி. முக்கியமா முனிஷ்காந்த், பாலசரவணன், சிங்கம்புலி, அப்புறம் அருள்தாஸ், அவர் அந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு அப்புறமேல் முனிஷ்காந்த் அண்ட் பாலசரவணன் அவங்களுக்கு நிறைய பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் சான்சஸ் நிறைய வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் மியூசிக்குமே சூப்பரா இருந்தது. நிவாஸ் கே பிரசன்னா அவரோட பிஜிஎம்லாம் சூப்பரா இருந்தது. அண்ட் பொதுவாக இந்த மாதிரியான காமெடி படம் பார்த்தோம்னா முடிக்கிற நேரத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஒரு கருத்து சொல்றேன் அப்படிங்கிற பேர்ல படத்துக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு இடைச்சர்கள் மாதிரி ஒரு கருத்து ஊசி ஒன்று போட்டுட்டு போயிடுவாங்க. படம் பார்க்குறப்ப நம்மளுக்கு இது ஏன்டா சம்மந்தமே இல்லாமல் இந்த நேரத்தில் சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த படத்துலையும் ஒரு கருத்து சொல்றாங்க, ஆனால் அந்த கருத்து திணிக்கிற மாதிரி இருக்காது, கதையோடவே வர ஒரு கருத்தா இருக்கும். முக்கியமா இவங்க சொல்ற கருத்து இன்னைக்கு தேதிக்கு நிறைய பேர் ஸ்டேஜ் போட்டு மைக்க பிடிச்சி மணிக்கணக்கா தொண்டை கிழியே பேசுற ஒரு விஷயத்த ஜஸ்ட் லைக் தட் ரொம்ப சிம்பிளா ஒரு கேரக்டர் மரக்கட்டல்ல உட்கார வச்சு சொல்ல வச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா அந்த சீனு பாக்குறதுக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லா ஹார்ட் ஹிட்டிங்கா இருக்கும். ஸோ எல்லாமே ரைட்டிங் எக்ஸலன்ஸ் தான் இந்த மூவி. அண்ட் முக்கியமா கடைசி ஃப்ரேமுங்க, ஒரு கடைசி ஃப்ரேம் படம் முடிகிறப்போ ஒரு ஃப்ரேம் ஒன்று காட்டுவாங்க. அதெல்லாம் அவ்வளோ அழகா இருக்கும். எனக்குலாம் அந்த ஃப்ரேம் பார்த்தோன்னே கூஸ் பம்ஸே வந்துருச்சு, அவ்வளோ சூப்பரா இருந்தது. ஸோ நல்ல மூவி, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. சரி, இது ஒரு சின்ன படம் தானே, இன்னும் ஒரு 4 வீக்ஸ்ல ஓடிடியில் வந்துடும், நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. தயவு செஞ்சு தியேட்டரில் போய் பாருங்க. இதெல்லாம் தியேட்டரில் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு படங்கள். ஏன்னா இந்த படம் ஒரு ஸ்டாண்டப் காமெடி ஷோ மாதிரி ஒரு 100-150 பேரோட போய் சேர்ந்து உட்காந்து நல்லா சத்தமா சிரிச்சுட்டு கைத்தறிட்டு என்ஜாய் பண்ணிட்டு பார்த்துட்டு வர வேண்டிய படம். ஸோ மிஸ் பண்ணாம தியேட்டரில் போய் பாருங்க. தமிழ் சினிமாவுக்கும் இந்த மாதிரியான படங்கள் ரொம்ப முக்கியம். அப்போதான் அடுத்து நிறைய இந்த மாதிரியான காமெடி படங்கள் வரும். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறமேல் நம்ம சேனலில் ஒரு மூவி ரிவ்யூ வீடியோ நல்லா இருந்தது. நைஸ் மூவி, மிஸ் பண்ணாமல் போய் பாருங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.